பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். என்னப்பா டெஸ்ட்லாம் எப்படி எழுதுனேன்? நானும் நல்லதான் எழுதுனேன். நீ எப்படிப்பா எழுதுனேன்? நான் நல்லா இருந்தேன். நீ எப்படி எழுதுன? நானும் நல்லதான் எழுதுனேன். சரி. நீங்க மனசுல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு, அது போகணும்பா. ஆமாப்பா. சரி ஆட்டோ வண்டி ஆஃபியாவுப்பா விளையாட வரீங்களா? இல்லப்பா மேசா போன டைம் ஆயிட்டு, மேசா போயிட்டு வந்து விளையாட வரோம். அவுப்பா அந்த உண்டியல் எடுத்துட்டு வா. உண்டியலா? அது எதுக்கு? நாங்க வீடு வாங்க போறோம். எப்பா முஷிதாயோ ஒரு உண்டியல் வச்சு வீடு வாங்க போறாளாம்பா. நீ ஒரு உண்டியல் வச்சிருக்கேன், அந்த உண்டியல் கைய கூட ஒரு வீடு வாங்கி தருவோம் உனக்கு. உண்மையாதான் நாங்க வீடு வாங்க போறோம். எங்க தெரியுமா? சொர்க்கத்துல வாங்க போறோம். அது எப்படி வாங்க முடியும்? ஆமா உண்மையா வாங்க. நபி ஸல்லல்லாஹு சொல்றாங்க, யார் எல்லாவுக்காக ஒரு பள்ளியாசல் கட்டுறாங்களோ அவங்களுக்காண்டி எல்லா சொர்க்கத்துல ஒரு வீடு கட்டுறேன்னு சொல்றாங்க. இதை நேற்று எங்க மனசால் சொன்னாங்க. இதை கேட்ட அப்புறம் எங்களுக்கும் சொர்க்கத்துல இடம் வாங்கன்னு ரொம்ப ஆசையா இருந்துச்சு. அதனால நாங்க சைக்கிள் வாங்க சேர்த்து வச்சு இந்த திட்டம் கொண்டு போய் கொடுக்கலாமான்னு எங்க வாப்பாட்ட கேட்டோம். அதுக்கு எங்க வாப்பா சரின்னாங்க. அதனால நாங்க இந்த திட்டம் கொண்டு போய் பள்ளியாசல் கட்ட கொடுக்க போறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் ஆஃபியா. மனசா போலாமா? வரேன்ப்பா. என்னப்பா கூட்டமா நீங்க பேசிட்டு இருக்கீங்க? இல்லப்பா, ஆஃபியா ஒரு தகவல் சொன்னா, அதை கேட்டுட்டு இருந்தேன். நல்லா இருக்கு கேட்காதான் கேட்டுட்டு இருந்தேன்ப்பா. ஆஃபியா அப்படி என்ன தகவல் சொன்னேன்? அது மனசால் சொன்னாங்கல்ல, பள்ளியாசல் கிட்ட காசு கொடுக்கலான்னு சொன்னாங்களா, அதனால பேசிட்டு இருந்தேன். நீ கொண்டு வந்திருக்கியா? நானே எங்க பாப்பா கிட்ட சொல்லி கொண்டு வந்திருக்கேன்ப்பா. எல்லாரும் கொண்டு வந்திருக்கீங்க, நானே எங்க அம்மா சொல்லி கொண்டு வந்திருக்கேன். ஏப்பா இந்த மாதிரி விஷயம்னா பெரியவங்க தானமா செய்வாங்க. அந்த பள்ளிவாசல் கண்ணி குடுக்கறது இந்த மாதிரி பெரியவங்க தானமா செய்வாங்க. நன்மையான காரியங்களை பெரியவங்க மட்டும்தான் பண்ணணும், ஒண்ணுமே இல்லப்பா. உனக்கு மக்கா மதினா பள்ளிவாசல் தெரியுமா? தெரியும்பா. மதினா யார் கட்டினான்னு தெரியுமா? தெரியலப்பா, நீயே சொல்லுப்பா. நபி ஸல்லல்லாஹு தான் கட்டினாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் கட்டினாங்க. ஆனா யார் இடம் கொடுத்தான்னு உனக்கு தெரியுமா? தெரியலப்பா, நீயே சொல்லுப்பா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தமது ஒட்டகத்துல ஏறி மதீனாவின் வீதியில் சென்று கொண்டிருக்கும் போது அந்த ஒட்டகம் அந்த இடத்துல அமர்ந்துருச்சு. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பனு நஜ்ஷா கூட்டத்தை சார்ந்த சகல் சுகல் என்ற 2 அனாதை சிறுவருக்கு சொந்தமான இடம் தான். அவர்கள் 2 பேரும் சிறுவர்கள். அவர்கள் தான் மதீனா பள்ளிவாசல் கிட்டவே இடம் கொடுத்தாங்க. அப்ப நம்மளும் சிறுவர்கள் தானே, நம்மளும் கொடுக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லப்பா. நாங்களாம் 1 ரூபா 2 ரூபா கிடைச்சா பண்டை வாங்கி சாப்பிடுவோம். உங்கம்மா சேர்த்துலாம் வைக்க மாட்டோம். அதுவே நிறைய காசு கிடைச்சா காஸ்ட்லியான கம்மல், ட்ரெஸ், செயின், மேக்கப் திங்ஸ் அந்த மாதிரி வாங்குவோம். ஆனா நீங்க அந்த மாதிரி வாங்காம இந்த மாதிரி கொடுக்க போறேன்னு சொல்றீங்களே. எல்லாம் வாங்கலாம் தான். ஆனா அல்லாஹ் என்ன சொல்லிச்சான் தெரியுமா? அவன் வழியில் செலவு செய்தா அல்லாஹ் நமக்கு செலவு செய்வான். ஆர்மின் மகனே இனி செலவு செய், உனக்கு நான் சரியா சொல்றான். ஆனா அல்லாஹ்க்காக இதை கொண்டு கொடுத்தா அல்லாஹ் நமக்கு தேவையானதை தருவான். அது மட்டும் இல்ல, அல்லாஹ் தன் திருமணம் சொல்றான், நீங்கள் விரும்பியதிலிருந்து தர்மம் செய்யாதவரை நன்மையை அடைந்து கொள்ளவே மாட்டீங்க என்று அல்லாஹ் சொல்றான். அதனால நாங்க எங்களுக்கு சொன்னா பள்ளிவாசல் கட்டு கொடுக்க போறோம். என்னப்பா தங்கச்சி அரபியா பேசுறா? இல்ல மனசால் தான் சொல்லி தருவாங்க. நானும் தான் மனசா போறேன். என்ன மனசா போறீங்க? என் பக்கத்து வீட்டுல ஒரு அக்கா குர்ஆன் ஓதி முடிச்சிருக்காங்க. அவங்க கிட்ட போய் பாடம் சொல்லுவோம். டியூஷன் போகணும்னா அவங்க உடனே விட்டுருவாங்க. சரி, வேற என்ன தெரிஞ்சிருக்கீங்க? எங்களுக்கு குர்ஆன் ஓத சொல்லி தருவாங்க, சூரா மனனம் பண்ண சொல்லி தருவாங்க, தொழுகை முறை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறு கூட சொல்லி தருவாங்கப்பா. வாரம் பயான் கூட சொல்லுவாங்க. நிறைய மார்க்க விஷயங்களை தெரிஞ்சு அதுல கேள்வி கேட்டா கூட பதில் சொன்னா பிரைஸ் கூட தருவாங்க, தெரியுமா? இப்ப நீங்க கேட்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. உங்க மனசா எங்க இருக்கு? எங்க மனசா பேரு மசத்துல் சஃபாப்பா. எங்க மனசா எங்க இருக்கு? நானே அப்புறம் 8ஆம் தேதியில எங்க மனசா இருக்கு. ஆமா, பள்ளிவாசல் கொடுக்க போறேன். என்ன பள்ளிவாசல்? தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மேலப்பாளையம் மசூத் மதீனா கிளை சார்பாக நானே அப்புறம் 3ஆம் தேதியில பள்ளிவாசல் கட்டுறாங்க. அதுக்கு இடம் வாங்கறதுக்காண்டி தான் நாங்க போய் கொண்டு கொடுக்க போறோம். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மேலப்பாளையம் மசூத் மதீனா கிளை சார்பாக நானே அப்புறம் 3ஆம் தேதியில பள்ளிவாசல் கட்டுறாங்க. அதுக்கு நாங்க இடம் வாங்க கேட்கும் போது எனக்கும் சொர்க்கத்துல இடம் வாங்கணும் ரொம்ப ஆசையா இருக்குப்பா. நானும் எங்க அம்மா அப்பாட்ட கேட்டு கொண்டு வரேன். நானும் எங்க அம்மா கிட்ட கேட்டு கொண்டு வரேன்ப்பா. சரிப்பா, நீங்க எல்லாம் கொண்டு வாங்க. நம்ம இன்ஷால்லா நம்ம நாளைக்கு கொண்டு கொடுக்க சொல்ல நீங்க தாங்கப்பா. பாப்பா மாசா போலாம். எங்க மாசாலையும் சொன்னாங்கப்பா இந்த மாதிரி தர்மத்தை பத்தி. நபி ஸல்லல்லாஹு அவர்கள் சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அவர்கள் சாதாரணமான நாட்களை விட ரமலான் மாதத்தில் வேகமாக வீசும் காற்றை விட அதிகமாக தர்மம் செய்தார்கள் சொன்னாங்கப்பா. ஆமாப்பா, இப்ப வர ரமலான் வேற வருது, நம்மளும் நிறைய தர்மம் செய்யலாம்ப்பா. சரிப்பா, இன்ஷா அல்லாஹ். இஸ்லாம். முர்ஷிதா, உண்டியல தூக்கிட்டு எங்க போற? அம்மா, நான் சொர்க்கத்துல வீடு வாங்க போறேன். وَأَنَّ الْمَسَاجِدَ لِلَّهِ فَلَا تَدْعُوا مَعَ اللَّهِ أَحَدًا وَأَنَّهُ لَمَّا قَامَ عَبْدُ
عبد الله يدعو